friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, பிளைன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரிஞ்சால் கிரேவி அல்லது கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரியாணி பண்ண அன்னைக்கு, அதாவது சிக்கன் பிரியாணி நான் பண்ணியிருந்தேன், அந்த பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பீனட், 4 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி வைக்கணும். அது நல்லா சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த பருப்போட கலர்லாம் மாறிடும். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா சூடாயிருச்சு. அதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அது நல்லா ஆறின பின்னாடி தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அது நல்லா சூடாகவும் அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த மாதிரி கத்திரிக்காய், இது வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடில் கிடைக்கிற கத்திரிக்காய். இதே க்ரீன் கலரில் இருக்குது, ஃபுல் பர்பிள் கலரில் இருக்குது, அடுத்து டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இந்த கத்திரிக்காய் வாங்குங்க இந்த பிரிஞ்சால் கிரேவி, அதாவது பிரியாணிக்கான கிரேவி பண்ணும் பொழுது. இப்போ அந்த கத்திரிக்காயை அந்த எண்ணெயில் நல்ல கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறி இருக்கணும், லைட் ப்ரௌன் கலர் மாதிரி. அந்த கலர் மாறின உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்த பின்னாடி நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விரலில் பாதி அளவு இஞ்சி, அது கூட 3 வெள்ளைப்பூண்டு வச்சு நல்லா இடித்து நல்லா நசுங்க மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அல்லது 2 சின்ன சைஸ் தக்காளி அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்தேன். அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ட பின்னாடி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல கலர் தரும், அதுக்காக. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துட்டோம், நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, பீனட், எள்ளு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். அதை வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துடலாம்.
தண்ணி சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீனட்டும் அந்த கேஷ்யூவும் சேர்ந்து அந்த கிரேவிக்கு நல்லா திக்னஸ் தரும். கொஞ்சம் நேரம் குக் ஆன உடனே நமக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவு திக்னஸ் வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ரொம்ப குட்டி அரைநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ரொம்ப குட்டி அளவு புளியை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சக்கையை ரிமூவ் பண்ணிடுங்க. தூசி இல்லாமல் அந்த லெமன் ஸ்குவீஸ் பண்ண வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். புளி சேர்த்த பின்னாடி நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காயை அதில் சேர்த்துடலாம். புளி சேர்த்து அந்த குழம்பு கொதிச்ச பின்னாடி கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து அந்த கிரேவியோட ராஸ்மல் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுவும் நல்லா போன பின்னாடி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. கரம் மசாலா சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு செமி கிரேவி டைப்பில் வரும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது. இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணியை டாமினேட் பண்ணாது, ரொம்ப சூப்பராக டேஸ்ட் எடுத்து காட்டும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.